ஒரு செகண்ட்லி மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த கால வேளையில நம்முடைய வார்த்தைக்கு நேராக வருகிறோம். நம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, நம்முடைய வார்த்தை கிரியை செய்யக்கூடியது. நீர் எங்கள் மத்தியில் பேசும்படியாய், இடைபடும்படியாய் ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், நிறைய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட எனக்கு ஆண்டுடைய சமூகத்தில் சபைக்காக நான் ஜெபித்த போது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 16:17 நானே வாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இது யாரால நடக்கப்படுகிற அடையாளங்கள் அப்படின்னு கேட்டா, இது யாரால நடக்கப்படுகிற அடையாளங்கள்? விசுவாசிக்கிற. அப்ப யாருக்கு சேரும்? விசுவாசியை தான் சேரும். ஆமா, அன்னைக்கு ஆனா எல்லா விசுவாசியும் இதை செய்யறாங்களா? விசுவாசிகளை துரத்துக்கிறது, சர்ப்பங்களை எடுக்கிறது, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது என்ன பண்ணது? அவங்கள சேதப்படுது. அது இப்படி வசனம் நமக்கு சொல்லிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு விசுவாசிகள் எத்தனை பேர் பேய் விரட்டி இருக்கிறீங்க? விசுவாச நான் விரட்டி இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு யாரா இருக்கீங்களா? இல்லை. சோத்திரம். சரி, இந்த நாள்ல எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். நீங்க செய்திக்கு தலைப்புன்னு சொன்னா, தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள் என்று நீங்க தலைப்பு எடுத்துக் கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? தேவ அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன், நீங்க பெற்றிருக்கிறீங்க. ஸ்னேகாஸ்து சொல்ல வேண்டாம். நீங்க எத்தனை பேர் தேவ அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க? அப்படி நீங்க பெற்றிருக்கிறீங்க. சிபி சிஸ்டர், சிபி பிரதர் அண்ட் சிஜி சிஸ்டர், உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? இல்லை. ஜோபேத் பிரதர் தெரியும். ஆமாம். சோதரர். அப்போ இந்த நாள்ல ஒரு வித்தியாசமான செய்தியை தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதனால நல்லா கவனிங்க. நம்ம சபைகள்ல இன்னைக்கு விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னா, ஒவ்வொருவருமே அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவர்களாக, தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனா அது பிராக்டிக்கலா இன்னைக்கு வாழ்நாள்ல, நம்மளுடைய வாழ்நாள அப்படி நடக்குதா? நடைமுறையில நம்ம எல்லா நாளும் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய சபைகள்ல, பெந்தோகோஸ்து சபைகள்ல இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை நல்லா நிரம்பி இருப்பாங்க, ஸ்தோத்திரம். அப்புறம் திங்கக்கிழமை அப்படியே கொஞ்சம் அப்படி மங்கும், செவ்வாய்க்கிழமை ஆகும்போது இன்னும் அப்படியே இன்னும் மங்கிரும், புதன்கிழமை அவருக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது, ஒரு 2 நாள் அவுட் ஆஃப் த கனெக்ஷன் வெளியில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ திரும்பி வருவாங்கன்னா, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகும்போது மறுபடியும் ஒரு ரீகமிட் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் ரீகமிட் பண்ணி மறுபடியும் சண்டே மறுபடியும் வருவாங்க. அப்போ ஏன் விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் வர வேண்டியது இருக்குது. எத்தனை பேர் இப்படி இருக்குன்னு விரும்புறீங்க? ஆமென். நான் எல்லா நாளும் நிரம்பி இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸோ அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வேதவசனம் சொல்வது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்று சொல்லிதான் அந்த வேதவசனம் சொல்றது. அப்போ நல்லா கவனிங்க. நாம இன்னைக்கு விசுவாசிக்கலையா, அப்ப நம்ம அதை நம்பலையா அப்படின்னு நமக்கு சில பேருக்கு கேட்க தோணும். நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம், ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில சில நடைமுறையான சில காரியங்கள் நமக்கு மாற்றப்பட வேண்டியதான அவசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையுமே உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார். இந்த சபையில ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு வராம நீங்க இங்க வரவே இல்லை. ஸ்தோத்திரம். முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது முதல்ல ஆண்டவர் யாரதான் பிக் பண்ணி வான்னு கூப்பிட்டாருன்னா, முதல்ல யாரை கூப்பிட்டாருன்னா சீசர்லாம் தான் கூப்பிட்டாரு. ஆமென். யார் கூப்பிட்டாரு? முதல்ல சீசர்லாம் கூப்பிட்டாரு. அப்போ முதல்ல லீடர்ஸ் ஆண்டவர் சபையில சேர்த்தார். முதல்ல தன்னோட கூட இருக்கிற நபர்களை கர்த்தர் சேர்த்தார். அப்போ சீசர்ல ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஊழியத்தை ஒரு பக்கம் செய்து கொண்டே இருந்தார். அப்ப இன்னைக்கு ஊழியம், இந்த சபை நிரம்புவதற்கு எல்லா சபைகளும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பெந்தோகோஸ்து சபைகள் ஏன் நிரம்புறது இல்லை அப்படின்னா, பாஸ்டர் மட்டுமே ஊழியம் செய்யறதுனாலதான் சபை நிரம்புவது கிடையாது. அல்லேலூயா. பாஸ்டர் மட்டுமே
ஊழியம் செய்யறார். பாஸ்டர் மட்டுமே ஆத்துமாக்களை சந்திக்கிறார், பாஸ்டர் மட்டுமே சுவிசேஷம் சொல்றார். ஆனா நீங்க இப்படி இந்த விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்கள் என்று சொல்லும்போது, நீங்க சபையில இப்ப ஒரு 10 பேர் தான் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர் மூலமாகவும் வார வாரம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தா எவ்வளவு வாரத்துல இந்த சபை நிரம்பும், இந்த இடம் நிரம்பும். ஆமே 10 வாரத்துல நிரம்பிடும். ஆமே இப்ப ஜெப்ரானி சிஸ்டர் ஒரு 10 பேரை 10 வாரமா கூட்டிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. 10 சண்டே. ஓபே பிரதர் ஒரு 10 பேரை, பிந்து சிஸ்டர் ஒரு 10 பேரை, சிபி பிரதர் ஒரு 10 பேர், ஒரு 5 பேர் 10 பேர்னு எவ்வளோ ஆச்சுங்க? இங்கே 5 into 10 50 ஆயிடுச்சு. சுதந்திரம் சபை நிரம்பிடும். அப்ப ஏன் இன்னைக்கு அது தடை ஆகுதுன்னா, நாம செயல்பட வேண்டிய பிரகாரமாய் செயல்பட வேண்டியது அவசியமா இருக்குது. ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. அப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கு அநேக சபைகள்ல கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாக தான் இருக்கிறாங்களே தவிர, நான் சபையில எப்பவுமே சொல்வேன், இப்ப ரீசெண்டா ஒரு சில மாசங்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். தொழுது கொள்ளுகிற சபை போகாது, தரித்து கொள்ளுகிற சபை தான் போகும் அப்படின்னாரு. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி சபையில் இருக்கிறாங்கன்னா, சண்டே ஒரு நாள் நான் அவரை ஆராதித்தால் போதும் அப்படின்னு ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. சண்டே ஒரு நாள் அவரை நான் வர்ஷிப் பண்ணா போதும். இல்லை, கிறிஸ்தவம் நமக்கு இன்னைக்கு அதை கற்றுக் கொடுக்கறது இல்லை. கிறிஸ்தவம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கறதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நம்ம தொழுது கொள்ளவர்களா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில் என்னைக்குமே பிரச்சனை தான். தொழுது கொள்ளவர்களை பார்த்தா மத்தேயு சுவிசேஷத்தை வாசிக்கும் போது, என்னோட கூட வாசிங்க, 2ஆம் அதிகாரத்துல, மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல வாசிங்க. அங்க ஒரு சில நபரை குறித்து சொல்லப்படுகிறது. 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பின்பு அவர்கள் போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் இப்ப இந்த இடத்துல 3 சாஸ்திரிகள் இயேசுவை தொழுது கொள்ள வந்தாங்க. என்ன செய்தாங்க? அவங்களுடைய ஒரே விஷயம் என்னன்னா, அடையாளத்தை மட்டும்தான் தேடுவாங்க. ஆமென், அல்லேலூயா. எங்க நட்சத்திரம் தெரியுது, எங்க நட்சத்திரம் தெரியுது, எங்க நட்சத்திரம் தெரியுது. இந்த நட்சத்திரத்தை பார்த்து பார்த்து தான் அவங்க இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. இயேசுவை தேடுவதற்கு அவங்களுக்கு என்னதான் தேவைன்னா நட்சத்திரம் தான் தேவை. அந்த நட்சத்திரம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு தே ஆர் லாஸ்ட். அவங்க ஆண்டரோட இந்த கனெக்டிவிட்டி மிஸ் ஆயிடும். சோதரம் இப்படி தொழுது கொள்ளுகளாக இருப்பாங்கன்னு சொன்னா, இந்த தொழுது கொள்ளுகளாக என்ன பிரச்சனை வரும்னா, 2 வயசுக்கு உட்பட்ட அநேக குழந்தைகள் மரித்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை வந்ததுங்களா இல்லையா? ஆமே. 2 வயசுக்கு உட்பட்டவங்க யாரால தான் வந்துச்சு? இந்த சாஸ்திரிகளால தான் வந்துச்சு. இந்த சாஸ்திரிகள் மட்டும் சரியா ஐடென்டிஃபை பண்ணி கிறிஸ்துவை அவங்க தேடி போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. they lost the signal, they lost the sign. அவங்க அந்த 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 அடையாளத்தை அவங்க இழந்து போனாங்க. நல்லா கவனிங்க, தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்பொழுதுமே அடையாளத்தை மட்டும்தான் தேடுவாங்க. தொழுது கொள்ளுகிறவர்கள் இன்னைக்கு பெந்தகோஸ்து சபையிலையும் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. வாரத்துல ஒரு நாள், சண்டே ஒரு நாள் அவரை தொழுது கொண்டா எனக்கு போதும். ஆமென், அல்லேலூயா. சண்டே ஒரு நாள் நான் பைபிளை எடுத்தா போதும். இந்த சண்டே எடுத்து மறுபடியும் பைபிளை கொண்டு போய் வச்சா அடுத்த சண்டே வரைக்கும் நான் பைபிளை தொடவே மாட்டேன்னா, அவங்க எல்லாருமே எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்னா, தொழுது கொள்ளுகிறவர்கள் லிஸ்ட்ல இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன எப்படி அழைக்கலன்னா, தொழுது கொள்ளுகிறதுக்காக அழைக்கல. நம்ம தொழுது கொள்ளுகிறவர்களாக இருப்போம்னு சொன்னா நம்ம பிரச்சனைக்குரிய நபர்களாக இருப்போம். நம்மனாலதான் பிரச்சனை வரும். அவங்களுடைய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அவங்க வந்தாங்க, சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற தூப வர்க்கம் பொண்ணை எடுத்து இயேசுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த இடத்துல மரியாளுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. கிஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்த வழியா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இயேசுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லை. அல்லேலூயா.
அநேக சபைகள்ல நீங்க எப்படிதான் கிறிஸ்துவுக்கும் விசுவாசிகளுக்கும் சம்பந்தம்னா தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ நல்லா கவனிங்க, தொழுது கொள்ளுதல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்காது. They will seek God outside. அவங்க ஆண்டவரை எங்க தேடுவாங்கன்னா வெளியில தேடுவாங்க. நான் அவரை அங்க பார்க்கணும், நான் அவரை தரிசிக்கணும், இதுதான் அவங்களுடைய ஒரே விருப்பமா இருக்கும். இயேசுவை வெளியே தேடுவாங்க. ஆனா நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மை தொழுது கொள்ளுதலாக இருக்க விரும்பல. தேவன் நம்ம எப்படி இருக்க விரும்புறாருன்னா கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க 24ஆம் வசனம். 4:22 வாசிங்க. 22 வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். அப்ப புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. தரித்து கொள்ளுதல்னா என்னங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம ட்ரெஸ்ஸை தரித்து கொள்ளுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ட்ரெஸ் என்ன பண்றோம்? தரித்து கொள்ளுகிறோம். அப்ப நம்ம எந்திரிச்சு கிளம்பும் போதே எங்கேயா கிளம்புறோம்னா எப்பவுமே நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு ரொம்ப க்ளோஸ் அட்டாச்மெண்ட். அப்படின்னா ட்ரெஸ் எப்பவுமே இருக்கும். நம்மளை யாரா பார்க்கும்போது ட்ரெஸ் இல்லாம நம்ம பாக்குறாங்களா? இல்ல. ஒரு சிறு குழந்தையா இருக்கும்போது பார்க்கலாம். ஆனா ஒரு பெரிய நபர் ஆயிட்டா எப்பவுமே நமக்கும் இந்த வஸ்திரத்துக்கும் எப்பவுமே க்ளோஸ் அட்டாச்மெண்ட். அது எப்பவுமே நம்ம மேலேயே இருக்குது. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? ஆள் பாதி ஆடை பாதி. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா நம்ம ஆடை தான் நம்மளை யாருங்கிறது காமிக்குது. சோதரம். அப்போ புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லும் போதுனா we have to wear it. எப்பவுமே நமக்கு அது எப்ப ஒரு நாள் நடக்கிற ஈவெண்டா, இல்ல ஒரு அரை மணி நேரம் நடக்கிற ஈவெண்டா, இல்ல 2 மணி நேரம் தொழுது கொள்ளுகிற காரியமா? இல்ல, 24/7 7 எவ்ரி வீக். ஒவ்வொரு நாளும் வாரத்துல 7 நாள் நம்ம என்ன பண்றோம்? இந்த வஸ்திரத்தை தரித்து கொள்ளுகிறது போல கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளுதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது we are going a Bible tour. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நான் நிறைய வசனம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதே சமயம் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையினாலே உங்களை திடப்படுத்துவார். வாசிங்க 27ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப நம்ம எல்லாம் யாரை தரித்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். பக்கத்துல நான் பார்த்து கேளுங்க, கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீங்களா? சும்மா கை கொடுத்து கேளுங்க, கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீங்களா அப்படி கேளுங்க. அப்படி கொடுக்கி கேட்கும் போதான் ஒரு அர்த்தம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை பார்க்கும்போது மற்றவங்களை கிறிஸ்து இயேசுவை பார்க்குறாங்களா இல்லை வேற யாராவது பார்க்குறாங்களா? ஆமென். ஹல்லேலூயா. காலில் எழுந்திரிச்சோன்னா ஏங்க கொஞ்சம் இதான் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னா வா அப்படின்னா அங்கே கிறிஸ்து இல்லை. ஹல்லேலூயா. அங்க பழைய மனுஷன் தான் இருக்கிறான். ஸ்தோத்திரம். காரணம் என்ன? ஏன்னா நம்ம கிட்ட சரியான ஜபம் இல்லைன்னா நாம் எப்படி இருப்போம்? பழைய மனுஷனா இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிதுள்ள ஆவியாகிய உள்ளான மனுஷனுக்குள்ள புதிய ஆவியை நீங்க பெற்றவளாய் நீங்க என்ன பண்ணுங்க? புதிய மனுஷரை தரித்து கொள்ளுங்கள். எவ்ரிடே we have to do this. நம்ம நிறைய வேலை நம்ம செய்யற காரியங்கள் தெரியுங்களா? நம்ம இதை தரித்து கொள்ளுகிறதுல மிஸ் அவுட் பண்றோம். எவ்ரிடே we have to do it. ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்துல நாம நிறைந்து இருக்கணும். நம்மளுடைய ஜபம் இன்னைக்கு எப்படிதான் மாறிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஜபம் வெறும் அவருடைய சமூகத்துல விண்ணப்பம் எடுக்கிறதாக, விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதுக்காக மட்டுமே நம்ம போறோம்.
நம்ம ஜெபத்தை மட்டும், நம்மளுடைய விண்ணப்பங்களை மட்டும் வச்சு, ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படியெல்லாம் நீங்க போய் சில வேலைக்கு கேட்டுட்டு ஜெபத்துக்கு பதிலே கிடைக்காம வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க போன பிரகாரமா திரும்பி வர்றீங்க. தேவ சமூகத்துல இன்னொரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டியது இருக்கு. என்ன தெரியுங்களா? முதல்ல நம்ம பிதாவிடத்துல போகும்போது, நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்க கடந்து செல்லும் போது அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டாக வேண்டியது இருக்கு. என்ன தெரியுங்களா? வேற ஒண்ணுமே கேட்காதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஆரம்பத்துல ஜெபத்துல மன்றாட்டு வைக்கும் போது எதையுமே கேட்காம தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை உண்மை போல மாற்றும்னு சொல்லி, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சோக்கிங் இன் தி பிரசன்ஸ். ஒரு தண்ணிக்குள்ள எப்படி பஞ்சு இருக்குதோ அதே போல ஒவ்வொரு விசுவாசியும் தேவ பிரசன்னத்துல அமர்ந்திருக்க வேண்டியது அவசியமா. ஆமென், ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. நீங்க இந்த சபைக்கு வர்றீங்கன்னா, சண்டே வர்றீங்கன்னா, நான் உண்மை சொல்றேன், காலையிலே ஒரு 1 hour தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, அன்றே உங்க பிரசன்ஸ்னால என்ன நிரப்புங்கன்னு நீங்க ஜெபத்தோட வந்தீங்கன்னா, நீங்க இந்த கூடி ஆராதிக்கிற நேரத்துல அக்கினியா எரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆனா உங்களை அனல் மூட்டுவதற்காக ஊழியக்காரங்க பிரயாசப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா நம்ம தனி வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாதனாலதான் நம்ம என்ன இல்லை, நமக்கு பிரசன்னம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறது என்பது அதிக நேரம் நம்ம அவருக்கு கொடுக்கணும். சோதரம் எவ்வளவு நேரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்காதீங்க. there is no time limit. ஹல்லேலூயா. டைம் லிமிட்டே கிடையாது. ஆனா ஒரு நாளைக்கு மினிமம் இவ்வளவு மணி நேரமாவது நான் அவருக்கு கொடுப்பேன்னு சொல்லி தேவ பிரசன்னத்துல இருக்கிறதுக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடுகிற ஒரு உன்னத அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல்ல போய் முட்டி போட்ட உடனே முதல்ல அவங்களுடைய சிந்தனையில பல போராட்டங்கள் வரும், எண்ணங்கள்ல பல போராட்டங்கள் வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே மாம்சத்துல இருக்கிறோம். போய் முழங்கால் படிக்கிட்டா ஒரு டைம் லிமிட்டை ஆண்டருக்கு கொடுத்துருங்க. அந்த டைம் லிமிட்டை அது அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. யூ மே பி ஒர்க்கிங், நீங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், 12 மணி நேரம் கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். ஆனா அது தேவனுக்கு ஒரு தடையே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதுன்னா, ஆண்டவரே உங்க பிரசன்னம் எனக்கு வேணும், உங்க பிரசன்னம் எனக்கு வேணும், உங்க பிரசன்னத்தை நான் சுமக்கிற ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாய் நான் மாறணுங்கிறது மட்டுமே உங்களுடைய இலக்கா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த எல்லைக்குள்ள நீங்க வர விரும்புறீங்க? ஆமென். அப்படி நீங்க செய்தா முதல்ல உங்க சரீரம், உங்க ஆண்டோடைய ஆலயம், அதுல தேவ பிரசன்னம் எப்பவுமே நிரம்பி இருக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக உங்களை நீங்க டெடிகேட் பண்ணீங்கன்னா, நான் உண்மையை சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிற வார்த்தை, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. You have to be thirsty for him. நீங்க தாகமா இல்லைன்னா அவர் உங்களுக்கு தண்ணீரை ஊற்ற மாட்டார். நீங்க தாகமா இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? தண்ணீரை ஊற்றுவார். ஹல்லேலூயா. சில பேர்த்துக்குள்ள நிறைய குற்ற மனசாட்சி இருக்கும். நான் சரியில்லை, நான் நிறைய தப்பு பண்றேன், நான் நிறைய மாற வேண்டியது இருக்கு, நான் சரியில்லை, அவருக்கு முன்பாக போய் நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நல்லா கவனிங்க, ஒரு இளையகுமாரன் அவர்கிட்ட வரும்போதே, தகப்பன்கிட்ட வரும்போதே அவருக்கு என்ன தெரியும்? அவன் சேத்துலாம் விழுந்து கிடந்தான், அவன் பன்றியின் தவிட்டினால்தான் தான் வயிற்றை நிரப்புனான், எல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா தகப்பன் என்ன பண்ணாட்டே, போய் முதல்ல குளிச்சு, நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்னா, போய் முதல்ல குளிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் நீ எங்கிட்ட வான்னு சொல்லுவோம். நம்மளா இருந்தா அப்படிதானே? ஒரு மனுஷனா இருந்தா என்ன பண்ணுவோம்? நாமளா இருந்தா நீ முதல்ல போய் எல்லாம் குளிச்செல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் நீ வா அப்படி சொல்லுவானா. நம்மளுடைய பரம தகப்பன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த லூக்கா 15 நமக்கு அந்த உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, அவன் தூரத்துல வரும்போது தெரிஞ்சே ஓடி போய் அவனை கட்டி அணைத்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க, லூக்கா 15. இதை வாசிச்சு அதுல நம்ம அது உள்ள போனாதான் நல்லா இருக்கும். ஆமென்.
லூக்கா 15 20 வசனம். அவன் தூரத்தில் வரும்போதே மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்க அழுக்கு அவருடைய அன்புக்கு தடை கிடையாதுங்க. நம்ம எத்தனை பேர் ஆண்டோடைய அன்பு ருசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் நல்லவர் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்க அழுக்கு அவருக்கு தடையே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க அழுக்கானவங்கன்னு தெரியும், நீங்க எல்லா பாவத்துல விழுந்தீங்கன்னு தெரியும், ஆனாலும் உங்களை நேசிக்கிறார். ஏன் தெரியுங்களா? ஏன்னா நான் ஏன் சாயல்ல நான் உங்களை உண்டாக்கி இருக்கிறேன், அது ஏன் பிள்ளை, அது ஏன் மக, ஏன் மகள்ங்கிற உணர்வோடு தான் நம்மளுடைய பரம தகப்பன் நம்மளிடத்துல அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். கைகளை தீட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நீங்க அழுக்க பார்க்காதீங்க. டோன்ட் see the life, the past life of your life. உங்க பாஸ்ட பார்க்காதீங்க, உங்க பழைய வாழ்க்கையை பார்க்காதீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னங்களா? ஆண்டவரே, நான் இருக்கிற பிரகாரமாக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நீங்க உட்கார வேண்டியதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்போ தேவ பிரசன்னத்துல வருவதற்கு, உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்க பழைய வாழ்க்கையை தெரியும், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியும். உங்க குற்ற மனசாட்சி உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பதற்கு தேவன் அனுமதிக்கல. உங்களை குற்றப்படுத்துறது யார் தெரியுங்களா? உங்க பழைய பாவங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி உங்களை ஞாபகப்படுத்துறது யார் தெரியுங்களா? பிசாசு தான் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, குற்றம் தீர்க்காதிருங்கள் மத்தேயு 7:1 சொன்னாரு. சொல்ல, யாரையும் நீ இப்படி இருக்கிய, நீ எல்லாம் சபைக்கு போறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ எதுக்கு சர்ச்சுக்கு போற, யாரையும் சொல்லாதீங்க, யாரையும் பார்த்து சொல்லாதீங்க. ஏன் தெரியுங்களா? தேவன் அவர்களை தகுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான். ஆண்டவரே, எனக்கு உங்க பிரசன்னம் வேணும், நான் இருக்கிற பிரகாரமா வந்திருக்கிறேன். இந்த ஆட்டிடியூட் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க தேவ பிரசன்னத்துல இருக்க நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தினால உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஒரே விஷயம்தான், ஜெபத்துல அவருடைய சமூகத்துல நான் பரிசுத்தமாகணும், நான் அவரை போல மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உண்டாயிருந்தா போதும். அவருக்கு நீங்க நேரத்தை மட்டும் கொடுத்தா போதும். நீங்க அதுலதான் நீங்க பிசாசு கையில கை வைக்கிறோம். எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, ஆனா எதுக்கு நேரம் இல்லை? ஜெபிக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, ஆனா வேதம் வாசிக்க நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, ஆனா சபைக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. ஒரு ஆள் சபைக்கு வர்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, சொல்லி அவன் கடவுளுக்கே கொடுக்கல டைம். ஸ்தோத்திரம். கடவுள் தான் அவனுக்கு டைம் கொடுத்துருக்கிறார் 24 மணி நேரம். அதுல அவருக்கே ஒதுக்க நேரம் இல்லைன்னா, he is something out of the way. ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேயோ தப்பு பண்ணி எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உன்னுடைய வாழ்க்கையில தினமும், நான் சொல்ல சண்டே ஒரு நாள் கிடையாது, இட் இஸ் நாட் ஒன் டே ப்ராசஸ். நம்ம எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை அவருக்கு நம்ம கொடுக்கணும். ஆமென். சும்மா கொடுத்து பாருங்களேன். டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி கொடுத்து பாருங்க. 1 மணி நேரம் ஆராதனை, 1 மணி நேரம் ஜெபம், 1 மணி நேரம் வேத வாசிப்பு, ஒரு 3 hours I will sit every day consistently daily in his presence. டெய்லியும் காலைல எந்திரிச்ச உடனே நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெடிக்கேட்டடான டைம் அவருக்கு நீங்க கொடுத்து பாருங்க. நான் சொல்ல, கண்டிப்பா என்னால சொல்ல முடியும், நீங்க இன்னைக்கு இருக்கிற பிரகாரம் 6 மாசம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு இருக்கிற பிரகாரம் 6 மாசம் கழிச்சு இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவார், உங்களை நீதிமானாய் மாற்றுவார். உங்களுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறதை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர்கள் நிருபம். இந்த வசனத்தை நான் ஆயத்தப்படுத்தல, அதனால எனக்கு ஆவியானவர் இந்த வசனத்தை நினைப்பு விட்டுக்கிறதுனால நான் இதை சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம். வாசிங்க 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அப்போ இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நமக்கு யார் கூட ஃபெல்லோஷிப் வேணும்னா பரிசுத்த ஆவியானவரோட கூட ஃபெல்லோஷிப் வேணும். எதற்காக அப்படின்னா நல்லா கவனிங்க, இப்பதான் சில காரியங்களுக்குள்ள நம்ம போக போறோம். ஆமென், அல்லேலூயா. எவ்ரி டே we have to be one with Christ. நீங்க பிதாவுக்கு முன்பாக போறதுக்கு, பிதாவுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு நீங்க முதல்ல கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்த விரும்புறார். எழுதிக்கோங்க. முதலாவது காரியம், ஆண்டவர் உங்களை பிதாவுக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களாக நிறுத்துவதற்கு. ஏன் பரிசுத்த ஆவியோட கூட ஐக்கியமா இருக்கணும்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு ஹெல்ப்பர். உங்களுக்கு அவர் தான் தேற்றரவாளன், அவர் தான் உங்களுக்கு உதவியாளர். அவர் தான் உங்களை எப்படி மாற்ற போகிறார்னா, உங்க 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 வண்டி பழைய வண்டின்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பழைய வண்டின்னு அவருக்கு தெரியும். சும்மா சொல்லுங்க. ஆமே, நீங்க பழைய வண்டின்னு தெரியும். சும்மா சொல்லுங்க, சும்மா கை பார்த்து சொல்லுங்க, நீங்க பழைய வண்டின்னு தெரியும். ஆனா கர்த்தர் உங்களை புது வண்டியா மாற்ற போகிறார். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம். அப்ப நீங்க முதல்ல உங்களுக்குள்ள இந்த மைண்ட் செட் வரும், நான் பழைய மனுஷன் கிடையாது. அல்லேலூயா. நான் புது சிருஷ்டிப்பா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சிந்தை நமக்குள்ள வரணும், நான் பழைய ஆளு கிடையாது. அப்ப புது சிருஷ்டியா மாறணும்னா முதல் விஷயம் நமக்கு என்ன வேணும்னா பரிசுத்த ஆவியானவரோட கூட ஐக்கியம் நமக்கு இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இப்ப முதல்ல ஆண்டவர் முதல் விஷயம் அதுல என்னன்னா, நம்ம ஆண்டவர் பிதாவுக்கு முன்பாக நாம குற்றமற்றவர்களாக மாசில்லாதவர்களாக நிறுத்துவதற்கு தான் நமக்கு தேவனோட கூட ஒரு ஐக்கியம் நமக்கு தேவையா இருக்குது. வாசிங்க எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு. அப்ப கிறிஸ்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை எப்படி பண்ணிருக்கிறாரு? எதுக்குள்ள? நல்லா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள. யாருக்குள்ள? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நீங்க எப்படி இருக்கிறீங்க? பிதாவுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக மாசில்லாதவர்களாக அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களாக உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ள உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அமரும் போது நாம் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்வதில் நம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எவ்ரிடே டெய்லி காலைல எந்திரிச்ச உடனே ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம எப்படி அட்டாச்சா இது ரொம்ப க்ளோஸா எப்படி இருக்குதோ அதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தரித்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எவ்வளோ நேரம் நம்ம எடுக்கிறோம் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு. சில பேர் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண போனால் சோத்துறோம், நிற்பாங்க, கண்ணாடி முன்னாடி நிற்பாங்க, எவ்வளோ நேரம் ஆகுன்னே தெரியாது. சோத்துறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நிறைய டைம் எடுக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. தவறு சொல்லலை, நல்ல விஷயம்தான். அது ஆனது ஆவிக்குரிய பிரகாரமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. சில பேர் தலையை சீவுவாங்க. அதுவும் பெண்கள் தாங்க ஒரு இடத்துக்கு போகிறதுனா கிளம்புறதுக்கு லேட் ஆகும். சோதரம். ஆமென். எப்போவுமே பெண்களை கிளப்புறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய டைம் எடுக்கும். அவங்க தான் ட்ரெஸ் பண்ணணும், அவங்க தலையை சீவணும், அவங்களுக்கு கிளிப்பு போடணும், இப்படி நிறைய வேலைகள். ஆனால் பசங்க அப்படி இல்லை, கடன்னு கிளம்பிடுறாங்க. சோத்திரம். ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், இந்த விஷயத்தில் பெண்களை நம்ம முன்மாதிரியாக எடுத்துக்கலாம். ஏன் தெரியுங்களா? எப்படி பெண்கள் நிறைய நேரம் டைம் எடுத்து அவங்க தரித்து கொள்வதற்கு டைம் எடுக்கிறாங்களோ அதுபோல கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்வதற்கு நம்ம நிறைய நேரம் எடுக்கிறது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே இந்த வாரம் போய் சொல்லிடாதீங்க, ஆமே பார்த்தீங்களா பாஸ்டர் நல்லதுன்னு சொல்லிட்டார், ஆமே, அல்லேலூயா. டைம் எடுக்கிறது
நல்லதுன்னு சொல்லிடாதீங்க. சோதரம். கிறிஸ்து இயேசுக்குள்ள கிறிஸ்துவை தரித்து கொள்வதற்காக நேரம் எடுக்கிறது நல்லது. இப்போ நீங்க இதுல கவனம் செலுத்தணும்னா, நான் எதுவுமே தெரியக்கூடாது, கிறிஸ்து இயேசு மட்டும்தான் தெரியணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல இதை வாசிக்கும் போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, ஏசா யாக்கோபு இவங்க 2 பேரும் தகப்பனிடத்துல போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் விசுவாசிக்கிறேன். ஆமென். இல்லையா? 27ல அவனுக்கு முதிர் வயதானதுனால் இந்த இடத்துல 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அத்தத்தில் கொண்டு போக வேண்டும் என்றார். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், சொல்லி மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். 15ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஈசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலையும் போட்டு, தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தார். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார், என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றார். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினா என்றான். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானே அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்ட வா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக் கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஏசாவுடைய வஸ்திரத்தை தரித்து யாக்கோபு எப்படி ஈசாக்குக்கு முன்பாக போனானோ, அதே போலதான் நீங்களும் நானும் நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் தரித்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு பிதாவுக்கு முன்பாக போய் நிற்கும் போதுதான் பிதாவுக்கு தொட்டு பார்ப்பார். இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டோமானால் நாம் அவருக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களா? குற்றமற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பழைய மனுஷனோ அப்படியே நீங்க முன்னாடி போனீங்கன்னா அவர் எப்படிதான் பார்ப்பார்னா, இவன் பழைய மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, பழைய மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆமாதானே? ஆமாங்களா இல்லையா? பழைய மனுஷன் சபிக்கப்பட்ட, பழைய மனுஷனா போய் நின்ற கூடாது.
பழைய மனுஷனா பிதாவுக்கு போய் முன்பாக நின்னீங்கன்னா எந்த ஆசீர்வாதம் வராது. நீங்க செய்ய வேண்டியது, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டு பிதாவுடைய சமூகத்துக்கு போகும்போதே கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டவர்களாக நம்ம போக வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த இடத்துல எப்படி ரெபேக்காள் யாக்கோபுக்கு உதவியோ, அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியாளராக இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவரோட கூட ஏன் ஐக்கியமா இருக்கணும்னா, நம்ம மூத்த சகோதரனாகிய எப்படி ஏசாவை போல யாக்கோபு மாறுவதற்கு ரெபேக்காள் உதவி செய்தாலோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. You have to check yourself. யாக்கோபு செக் பண்ணுவாரு, ஏதாவது ஒரு இடத்துல நான் எங்கேயாவது நான் யாக்கோபு மாதிரி இருக்கிறேனா அப்படின்னு தொட்டு தொட்டு பாப்பார். எல்லா இடத்துலயும் அவர் யோசிக்க வேண்டிய விஷயம்னா, எங்க பார்த்தாலும் அவருக்கு ரோமா இருக்கும். அவன் என்ன இருக்கணும்? எல்லா இடத்துலயும், ஒரு இடத்துல விடக்கூடாது. அப்ப அதுக்கு டைம் ஆகுங்களா? ஆகாதா? ஒரு இடத்துல கூட ரோமை இல்லாதபடிக்கு செக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பிதாவுடைய சமூகத்துல போகிறார். நீங்களும் நானும் we have to take time. பரிசுத்த ஆவியானவர் உதவி கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய பழைய மனுஷனே தெரியக்கூடாது, பழைய சாயலே தெரியக்கூடாது, நான் பழைய மனுஷனா நான் போகக்கூடாது, நான் புதிய மனுஷனா போகணும். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நான் உண்மையை சொல்லுறேன், ஆவியானவர் உங்களை நிரப்பி 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 எதனால நிரப்புவார்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த ஆவியை எடுத்து உங்களுக்குள்ளாக வைத்து தான் அவர் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்து இயேசுடைய சுபாவத்தையும் கிறிஸ்து இயேசுடைய தன்மைகளையும் கிறிஸ்து இயேசுவின் அபிஷேகத்தையும் உங்க மேல ஊற்றும் போது அவர் உங்களை பழைய மனுஷனாக அல்ல, அவர் புதிய மனுஷனாக அவர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. Desire for that. அதுக்காக வாஞ்சிங்க. அன்றா இருக்கிற பிரகாரம் இருக்கக்கூடாது. நீங்க ஏன் இன்னும் இருக்கிற பிரகாரம் இருக்கிறீங்கன்னா, ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க கிறிஸ்துவை சோர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள மாற்றம் இருக்காது. ஆனா நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டீங்கன்னா, நான் நிச்சயம் சொல்லுறேன், you will definitely you will see a change. ஆமென், ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் இந்த நடைமுறையில தான் நான் அபியாசப்படுத்தி தான், நான் அனுபவத்துல நான் சொல்றேன். நான் HDFC பேங்க்ல வேலை செய்யும் போது நான் ஜெபம் பண்ண போனது எதுவோ என்னவோ காரணம், என்னவோ மேரேஜுக்காக தான் ஜெபம் பண்ண போனேன். ஹல்லேலூயா. என் மனைவியை கண்டடைறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 வருஷ காலம் திருமணத்துக்காக மட்டுமே ஜெபம் பண்ணேன். டெய்லி ஒவ்வொரு புது புது கனவா வரும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அன்று எது ஆண்டவர் உங்க சித்தம், எது ஆண்டவர் உங்க சித்தம், எது ஆண்டவர் உங்க சித்தம். டெய்லி வேலை, காலை 8 to 8 மணி வரைக்கும் வேலை. 8 மணிக்கு வேலையை முடிச்சாச்சுன்னா 8:30 மணிக்கு போய் உட்காருவேன் பிரசன்ஸ்ல. 8:30 மணிக்கு உட்கார்ந்தா நைட்டு 1:30 மணி வரைக்கும் போகும். 12, 1, 2. நான் உண்மையை சொல்லுங்களா, முதல் 1/4 மணி நேரம் சிந்தனையில ஒன்றும் ஓடாது. சிந்தனையில எல்லாம் 12 மணி நேரம் எங்க மேனேஜர் கூட உட்காந்துட்டு வந்தனால, முதல்ல 1/4 மணி நேரம் நான் உட்காந்துல ஜபத்துல உட்காந்துனா முதல்ல என் மேனேஜர் தான் முதல்ல வருவார். சோத்திரம், ஹல்லேலூயா. முதல்ல யார் வரமாட்டா? முதல்ல எடுத்த உடனே ஆண்டவர் வரமாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப முதல்ல எடுத்த உடனே யார் தான் வரும்? நம்மளுடைய சிந்தனையில பல போராட்டங்கள் உண்டு. எடுத்த உடனே சூப்பர்வைசர் வருடே, என்னடா ஆச்சு, லோன் என்னாச்சு, அது என்னாச்சு, இன்சூரன்ஸ் என்னாச்சு, பயங்கர ப்ரெஷர் எனக்கு முன்னாடி. அதெல்லாம் இந்த ரலம்ல இருந்து வெளியே வர்றதுக்கே முதல் 1/4 மணி நேரம் ஆகும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கொஞ்ச நேரம் அப்படியே. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுறீங்க? ஆமே, ஜஸ்ட் ஸ்பீக் இன் டங்ஸ். அப்படியே அந்நிய பாஷையில பேசலையா, தவறு இல்லை. அப்படியே கொஞ்ச நேரம் துதிங்க, அவர் ஆராதிங்க. ஸ்தோத்திரம். அப்படியே நீங்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க வேதவசனம் சொல்லி துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படி நீங்க துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள வரும். முதல்ல ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்து அவர் அசைவாட தொடங்குவார். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து அவர் சில நதிகளை உங்களுக்குள்ள திறந்து கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிங்க. சோதரன், இந்த வசனத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். See, this teaching will build you. உங்களை கட்டுறது தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல
37 வசனம் 38 வசனம் வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வர கடவன் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறார். அவர் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் இப்படி சொன்னாருங்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் முதல்ல வராத வரைக்கும் நீங்க வேற மனுஷன், படை மனுஷன். ஆவியானவர் வரும்போது ஒரு தடவை அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா அவர் வந்து போகிறவர் அல்ல, அவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது அவங்க எல்லாரும் கூடியிருந்த அந்த இடத்த 120 பேர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர் ஒவ்வொரு மேலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்படுது. மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு. அப்ப பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும்னா அவர் உங்களை டிப் பண்ணி இப்படி எடுப்பார். பரிசுத்த ஆவியில, பரிசுத்த ஆவியில ஞானஸ்நானம் என்னங்க? மூழ்கி எடுக்கிறது பரிசுத்த ஆவியில. நீங்க கிடையாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்க கண்ட்ரோல் நீங்க இல்ல. நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணாதான் உங்களுக்கு பிரச்சனை. ஸ்தோத்திரம். நீங்க நீந்தி மூழ்கிறதுனா என்னது? எசேக்கியேல்ல வாசிக்கும் போது எசேக்கியேல் என்ன செய்தார்? முதல்ல 1000 முழம் போனாரு, கணுக்கால் அளவு, அப்புறம் முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பளவு, அப்புறம் மூழ்கிற அனுபவம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே போதுன்ட்டாரு. ஸ்தோத்திரம். என்னால முடியல. என்னது? மூழ்கிற அளவு வரும்போது என்னால முடியலன்ட்டாரு. உங்க கண்ட்ரோல் என்னைக்கு உங்களை விட்டு போகுதோ, ஆவியானவர் என்னைக்கு டோட்டல் கண்ட்ரோல் எடுக்கிறாரோ அதுதான் மூழ்கிற அனுபவம். ஹல்லேலூயா. பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ன தெரியுங்களா? டெய்லி மூழ்கி இருக்கணும். டெய்லி அவரு மேலோங்கி இருக்கணும், நீங்க கம்மியா இருக்கணும். நீங்க கம்மியா இருக்கல, நீங்க இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீங்க இருக்கவே கூடாது. அப்ப அந்த நிலைக்கு வரணும்னா அவர் மேலோங்கி இருக்கிற வரைக்கும் நம்ம அவர் சமூகத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே ஆரம்பிங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. இல்லைன்னா கொஞ்ச நேரம் அப்படியே துதிங்க. அதிகாலை இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற இன்னைக்கு ஒரு பாரம்பரியம் என்ன தெரியுங்களா? அதிகாலை என்னை தேடுபவன் என்னை கண்டடைவான். எஸ், இட் இஸ் ட்ரூ, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதிகாலையில் ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் கொடுத்துட்டு இது 23 மணி நேரம் உலகத்துக்கு கொடுக்கறது நான் அது வேதங்களுடைய வேதம் நமக்கு சொல்லல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலை எந்திரிச்சு தேடுங்க, தட் இஸ் குட். பட் அது போதாது, அந்த 1 மணி நேரம் போதாது. ஆண்டவர் உங்களிடத்துல அதிகமான நேரத்தை கேட்கிறார். ஏன் தெரியுங்களா? நான் உன்னை கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு, நீ ஒவ்வொரு இடத்திலும் சரீரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் கிறிஸ்து இயேசு தெரிவதற்கு நீ எனக்கு அதிகமான நேரத்தை கொடுப்பாயான்னு ஆண்டு கேட்கிறார். நீங்க அவருக்கு நேரத்தை அதிகமா கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பாட்டையும் அவர் சேஞ்ச் பண்ணுவார். ஒவ்வொரு இடத்திலையும் அவர் மாற்றுவார். எந்த இடத்திலையும் நீங்க தெரிய மாட்டீங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள இருக்கிற தன்மைகள் மாறும், உங்க சுபாவம் மாறும், உங்க பேச்சு மாறும். மற்றவங்க பார்த்து உங்களை எதுல குற்றம் சொல்றாங்களோ உங்ககிட்ட யாதொரு குற்றத்தையும் பார்க்காதபடிக்கு தேவன் தமக்கு முன்பாக அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களாக, மாசில்லாதவர்களாக, குற்றமற்றவர்களாக நிறுத்துவதற்கு தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா அந்த திட்டத்துக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவருடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுப்பீங்க? ஆமென். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆமென். ஜபங்கிறது என்னவா இருக்க கூடாது? 5 minutes, 10 minutes, half an hour எல்லாம் இருக்குல்ல. ஆமென். டேக் டைம். எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? நைட்டு போய் உட்காருங்க கொஞ்ச நேரம், 2 hours உட்காருங்க. there is no time. டைம் லிமிட்டே கிடையாது. டைம் லிமிட் தேவையில்லை. ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது முதல் தன்மையிலேயே
வாசிங்க 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, ஆ. என் காட்சி போட்டக்காரர், ஆ. என்னில் கனி கொடாத கொடி எதுவோ ஆ. அதை அவர் அறுத்து போடுகிறார். ஆ. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆ. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். ஆ. என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். ஆ. கொடியானவர் திராட்சையை நிலைத்திராவிட்டால் ஆ. தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல ஆ. நீங்கள் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆ. நானே நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா. அப்போ our job is just to be connected. உங்க வேலை என்னது? வெறும் கனெக்ட் ஆகிருக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ஹல்லேலூயா. இந்த கரண்ட்ல பிளக்ல நீங்க மாட்டினீங்கன்னா, இந்த மொபைல் சார்ஜ் தேவைன்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, ஜஸ்ட் கனெக்டட், அவ்வளோதான். அது கரண்ட்ல பிளக்ல கரெக்டாக சொருகி சுவிட்சை போட்டு கனெக்ட் ஆகியிருந்தா ஆட்டோமேட்டிக்காக அது சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னைக்கெல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துருச்சு. ஆனால் நல்ல ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour இப்படிலாம் எடுத்தால் தான் என்னது 100% ஆகுது. அப்போது எனிவே டேக்ஸ் டைம் இல்லைங்களா? 5 நிமிஷம் நம்ம யூஸ் பண்ணோம்னா சார்ஜ் நிற்குமா? நிற்காது. அப்போ அதே போல் நாம திராட்சை கொடி, அவர் சொல்ல நான் திராட்சை செடிங்கிறார். நீங்க அவரோட கனெக்டடா இருந்தீங்கன்னா செடியில இருக்கிற தன்மை எப்படி கொடிக்கு வருதோ அதுபோல நீங்க அவருக்குள்ள நிலைச்சிருக்கும் போது அவருடைய தன்மையை நீங்க அதிகமா ருசி பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது விஷயம், நம்ம தேவனுக்கு முன்பாக அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களும் மாசு இல்லாதவர்களும் குற்றமற்றவர்களாக நம்ம மாறணும்னா நம்ம அவரோட கூட ஐக்கியமா இருக்கணும். எத்தனை பேர் ஐக்கியமா இருக்க ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. Don't be a traditional Christian. ஒரு ட்ரெடிஷனான ஒரு கிறிஸ்டியனா இருக்காதீங்க. நான் வெறும் 1/2 மணி நேரம் தான் கொடுப்பேன் அல்லது 1 மணி நேரம் தான் கொடுப்பேன். இன்னும் நீங்க எவ்வளவு நேரம் அவருக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளவு நல்லது நமக்கு. எவ்வளவு நேரம் அவர் பிரசன்ஸ்ல இருக்கிறீங்களோ, நான் சொல்றேன் ஒண்ணுமே பேசாதீங்க. உங்களுக்கு டங்ஸ் கிஃப்ட் இருக்கா? வேதவசன் அதை நான் இன்னும் சொல்ல போனா நேரம் ஆயிடும், நான் அதை சொல்ல விரும்பல. இன்னைக்கு நீங்க டங்ஸ்லயே பேசிட்டே இருங்க. உங்களுக்கு டங்ஸ் கிஃப்ட் இல்லையா? நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் வர்ஷிப் ஹிம். முதல்ல அந்த 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் யூ மே பி ஹேவிங் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் மைண்ட். உங்க சிந்தனையில பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் இருக்கலாம். தட் நெவர் மைண்ட், அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நீங்க ஒரு மண்டலத்துக்குள்ள போவீங்க. என்ன தெரியுங்களா? நீங்க ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க, நீங்க துதிக்க துதிக்க, அந்நிய பாஷையில பேச பேச உங்களுடைய சிந்தனையில, உங்க உள்ளத்துல, உங்க சரீரத்துல தேவ பிரசன்னம் ஒவ்வொரு இடத்திலும் இந்த தேவ பிரசன்னம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். ஆவியானவர் உங்களுக்குள்ள அபிஷேகத்தை ஊற்ற ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ள தங்க ஆரம்பிப்பார். உங்களுக்குள்ள நடக்கிற அனுபவங்கள் சில சொல்றேன். நீங்க தேவ பிரசனத்துல இருந்தீங்கன்னா உங்களை அறியாம கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தாரதாரியா கண்ணீர் வரும். ஏன் கண்ணீர் வரும் தெரியுங்களா? ஏன்னா உங்க உள்ளத்துல இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் மருந்தாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மருந்தாக இருக்கிறார். உங்க உள்ளத்துல சில மனுஷங்க பேசின வார்த்தை உங்களுக்கு ரொம்ப காயமா இருக்கா, அந்த காயத்துக்கு மருந்து போடுகிற பரிசுத்த ஆவியானவர். உங்க சரீரத்துல அடிக்கடி பலவீனம் இருக்கு, என்னால அடிக்கடி முடியாம போகிறேன், நான் சோர்ந்து போகிறேன், எனக்கு பலன் இல்லை, நான் சொல்றேன், நீங்க வர வேண்டிய இடம் அவர் சமூகம் தான். நீங்க தேவ பிரசன்னத்துல வந்து நீங்க நிறைய நேரம் தேவ பிரசன்னத்துல இருந்து பாருங்க. நான் நிச்சயம் சொல்கிறேன், உங்க சரீரத்துல இருக்கிற நோய்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. நீங்க யார்கிட்டையும் போய் தலை நீட்ட வேண்டியதில்லை. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடும் பொழுது தேவ பிரசன்னம் உங்களை சுகப்படுத்தும். தேவ பிரசனமே உங்க நோய்களுக்கு மருந்தாய் மாறும். நீங்க மாத்திரை டாக்டர் போகவே தேவையில்லை. உண்மை சொல்லுகிறேன், நான் அந்த தேவ பிரசன்னத்துல இருக்க ஆரம்பிச்ச போது எனக்குள்ள நிறைய மாற்றம் வந்துச்சு. எனக்கு தெரியல, என்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பொறுமையே கிடையாதுங்க. முன்னாடியெல்லாம் பொறுமையே கிடையாது. பேங்க்ல வேலை, எங்க வேலையே என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ்ல அவங்க திட்டுறதெல்லாம் வாங்கிட்டு பொறுமையா பதில் சொல்லணும். சோத்திரம், அல்லேலூயா. ஆனா வர்ற கஸ்டமர் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் கெட்ட வார்த்தையில பேசுவாங்க. உங்களை யாரா கெட்ட வார்த்தையில பேசினா என்ன பண்ணுவீங்க?
நான் கவுண்டவுன் ஆரம்பிச்சிருவீங்க, 1 2 3 அப்படின்னு ஆரம்பிச்சிருவீங்க. 10 என்ற வரைக்கும் தான் நான் பொறுமையா இருப்பேன். என் கவுண்டவுன்ல 10 முடிஞ்சுன்னா அடுத்து ஏய் யாரை கேட்டா நீ இப்படி பேசுற அப்படின்னு திருப்பி பேச ஆரம்பிச்சிருவேன். அப்படி பேச ஆரம்பிச்சோடனே என் சூப்பர்வைசர் அங்கிருந்து என்னோட மேனேஜர் ஓடி வருவார். டே 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 பேசுறதுல தயவு செய்து நிப்பாட்டுறான், நீ அதுக்கு தான் நான் சம்பளம் வாங்குறேன். எதுக்கு? சிட்டு வாங்குறதுக்கு தான் நான் சம்பளம் வாங்குறேன். நீ அதுக்கு தான்டா நீ சம்பளம் வாங்குற, அதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சிட்டு வாங்குறதுக்கு தான்டா, தயவுசெய்து பேசாத அப்படின்னு ஒரு நிமிஷம் காலை டிரான்ஸ்ஃபர் பண்ணி உடனே அவர் எடுத்துட்டு சார் சொல்லுங்க சார் என்ன பிரச்சனை. அவன் யார் அவன் அப்படி பேசினான்? ஆனா அவர் ரசிக்கப்படாத மனுஷன். நான் அவர் 1/2 மணி நேரம் பேசுவாரு. நீ காலை கேளுன்னு எனக்கு ஒட்டு கேட்கறதுக்கு ஒரு போனை கொடுத்துருப்பாங்க. நான் பேசுறது கேளும்பாங்க. நான் பேசுறது கேட்குறேன். ஆனா அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்றாரு. நான் பார்த்தேன், நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன், என்கிட்ட பொறுமை இல்லை, ஆவியின் கனியாகி நீடிய பொறுமை இல்லை. நான் ரசிக்கப்படாத மனுஷன், அவர்கிட்ட பொறுமை இருக்கு. மாற வேண்டியது யாரு? நான் தான்மா. எனக்கு ரொம்ப வெக்கமாயிருச்சு. ஏன்னா ஏன் ஆண்டர் இந்த பேங்க்ல கொண்டு போனான்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. நல்லா கவனிங்க, நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை சில இடங்களை வச்சிருக்கிறாரு. ஆமா அப்படிதானே? உங்களை இடங்கள்ல சில இடங்கள்ல வச்சிருக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க ஐயோ எனக்கு இந்த இடமே பிடிக்கல, நான் இங்கிருந்து ஓடலான்னு நினைக்கிறேன். ஓடுறதுக்காக கர்த்தர் உங்களை இங்க வைக்கல. அல்லேலூயா அல்லேலூயா. ஓடுறதுக்காக கர்த்தர் வைக்கல. அந்த சூழ்நிலை எதிர்த்து நீங்க ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அங்க வச்சிருக்கிறாரு. ஆமே. இது யாருக்கோ ப்ரொஃபட்டிக்கல் வேர்டு. ஆமென் அல்லேலூயா அப்படின்னு தான் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்க ஆண்டவர் ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். You will win not with your strength. ஆண்டவர் சொல்ல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, வெக்கமாயிடுச்சு. நான் போய் தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து இந்த என்னுடைய ஜெபத்துல, தனி ஜெபத்துல உட்காரும் போது, நிறைய நேரம் பிரசன்ஸ்ல உட்காரும் போது எனக்கு நடந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா, விஷன்ஸ், தரிசனங்கள், சொப்பனங்கள், இதெல்லாம் எனக்கு காண்பிக்க ஆரம்பிச்சார். ஏன்னா என்னோட ஆவிக்குரிய கண்கள் திறந்தது. ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது எனக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்குது. ஏன்னா எனக்குள்ள ஹீலிங் நடக்குது. நல்லா கவனிங்க, ஆவியின் கனியை எனக்கு வைக்கிறார் உள்ள. ஸ்தோத்திரம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. வந்துட்டேன். ஆமென் அல்லேலூயா. பொறுமை இல்லாத எனக்கு ஆவியானவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு பொறுமை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு 6 மாச காலத்துல எனக்குள்ள நிறைய மாற்றம். நல்லா கவனிங்க, உங்களை மாற்றுகிறது நீங்க இல்லை. உங்க சுய முயற்சியில நீங்க மாறி நடக்க முடியாது. ஆனா ஆவியானவர் உங்களை மாற்ற முடியும். அல்லேலூயா. I'm giving you encouragement today. விசுவாசிங்க. ஆமென். உங்களால நீங்க மாற முடியாது, நான் டெஃபரெண்டா சொல்றேன். ஆனா ஆவியானவர் உங்களை மாற்ற முடியும். ஆவியானவர் உங்க சூழ்நிலையை மாற்ற முடியும். ஆவியானவர் உங்களுக்கு ஜெயத்தை தர முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு 6 மாத காலத்துல அந்த ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமையை கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நீங்க தவறுனீங்கன்னா, ஜபத்தை தவறுனீங்கன்னா, ஜபத்தை விட்டீங்கன்னா உங்களுக்கு பொறுமை இருக்காது, கோபம் வரும், மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும், இதெல்லாம் நடக்கும். ஆனா நீங்க தேவ பிரசன்னத்துல உட்காரும் போது கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன ஆண்டவர் மாற்ற முடியும்னா உங்களை கண்டிப்பா மாற்ற முடியும். ஆமென் அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நான் பொறுமையே இல்லாத மனுஷனா இருந்தேன், கர்த்தரை மாற்றினார். கோபத்துல நிறைய இனிமே கோபம் இருக்கு. ஆனா கோபமே மாம்சத்தின் கிரியை தான். கோபம் போகணும்னா தேவ பிரசன்னத்தில் இருக்கணும். வேற ஒண்ணுமே செய்யாதீங்க. கொஞ்ச நேரம் ஆராதிங்க. நீங்க ஆராதிக்க தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். உங்களை ஆவியானவர் நிரப்புவார். ஆவியானவர் உள்ள வந்து தங்குற வரைக்கும் உங்க சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது தான் கர்த்தர் உங்களிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. 2வது விஷயம் நல்லா கவனிங்க. இப்பதான் செய்தியோட கடைசி சாராம்சத்துக்குள்ள வந்திருக்கும். அவன் விசுவாசிக்கிறால் நடக்கிற அடையாளங்கள்னு சொல்லி பார்த்தோம். ஆமென். மினிஸ்ட்ரி, அற்புதங்கள், அடையாளங்கள், அது ஆண்டவர் உங்க மூலமா செய்ய விரும்புகிறார். இது எதோட ரிசல்ட் தெரியுங்களா? உள்ள வந்து ஆவியானவர் தங்கி இருந்து
அதோடைய ஓவர்ஃப்ளோ தான் இந்த சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு நம்ம சொல்றோம். சங்கீதம் 23 தாவீது சொல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்க பாத்திரம் கர்த்தர் நிரம்பி வழின்னு விரும்புறாரு. எதுல நிரம்பி வழியணும்னா இந்த அபிஷேகத்தில் நிரம்பி வழியணும். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்துல நிரம்பி வழிகிற எக்ஸ்பீரியன்ஸ்ல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? ஆமே, ஸ்தோத்திரம். உங்க மூலமா ஆண்டவர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஆமே, விசுவாசிங்க. சொல்லுங்க, என் மூலமா ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். முதல்ல விசுவாசிங்க. ஆமே, விசுவாசிக்கிறதுனால நடக்கிற அடையாளங்கள் அப்படின்னு சொல்லும் போது விசுவாசம்னா என்ன தெரியுங்களா? தேவனிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகளுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நாம அவரிடத்துல சேர்ந்தா, அவரிடத்துல நெருங்கினா, அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணா, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் பிரசன்னத்தை சுமந்து போறீங்க. நீங்க போற இடத்துல ஆவியானவர் வருவார், நீங்க இருக்கிற இடத்துல ஆவியானவர் வாசம் பண்ணுவார், நீங்க இருக்கிற இடத்துல ஆவியானவர் அசைவாடும் பொழுது அந்த இடத்துல எந்த காரியங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் மாற்றங்களை கொடுக்க வல்லவராக இருக்கார். கையில் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, ஆமென். சோதரன் யோசேப்பு இருந்தான். யோசேப்பு ஒரே தேவ ஆவியை பெற்ற மனுஷன். ஆமென், அல்லேலூயா. யோசேப்பு மாறி சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு ஒருத்தராலையும் முடியாது. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை, அந்த வசனத்தை ஆயத்தப்படுத்தல, ஆனாலும் இதை காண்பித்து கொடுத்து நான் முடிக்க விரும்புறேன். ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சலாம். பிறகு நம்ம ஒரு 5 நிமிடம் ஆராதிக்கலாம். இந்த அபிஷேகத்தை நம்ம கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 37-38 வசனம். இந்த வார்த்தை ஆரோனுடைய பாதைக்கும் ஊழியக்காரர் எல்லாருடைய பாதைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு உண்டோ என்றான். இப்போ நல்லா கவனிங்க, எல்லாரும் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் ப்ராப்ளம் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. பார்வோனுக்கு ஒரு பிரச்சனை, தான் கண்ட சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியல. பார்வோன் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறார். என்ன இதோட அர்த்தம் என்ன? இது யார் சொல்யூஷன் கொடுப்பா? இதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க, உங்களை சுற்றி எல்லாரும் பிரச்சனையை பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் உங்க மேல அபிஷேகம் வச்சிருந்தா, நான் சொல்றேன், சொல்யூஷன் உங்ககிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்யூஷன் உங்ககிட்ட தான் இருக்கு. தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இருந்தா அந்த இடத்துல பிரச்சனை இருக்காது, அந்த இடத்துல சொல்யூஷன் தான் இருக்கும். ஹல்லேலூயா. தானியேல் இருந்தான், அந்த இடத்துல ராஜா சொன்னாரு, இந்த சொப்பனத்தையும் அவருடைய அர்த்தத்தையும் சொல்லாதனால எல்லா ஞானிகளையும் கொன்று போட சொல்லி கட்டளையிட்டான். ஒரே நாள்ல எல்லா ஞானிகளையும் தேடுறாங்க, சாஸ்திரிகளை தேடுறாங்க. தானியேல் தவணை கேட்டான், ஐயா கொஞ்சம் டைம் மட்டும் வேணும். போய் ஜெபம் பண்ணா, தரிசனத்தை பெற்றான், சொப்பனத்தை பெற்றான், தீர்வை கொடுத்தான். ஏன்னா தேவ ஆவியை பெற்ற மனுஷன். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, நீங்க தேவ ஆவியை பெற்றிருந்தீங்கன்னா, தேவ அபிஷேகம் இருந்ததுன்னா, கர்த்தர் உங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது விஷயம், நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் சிலர் விடுதலின் அபிஷேகத்தை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. Because you carry the presence. நீங்க சும்மா இல்ல, நீங்க சாதாரண நபர் அல்ல, நீங்க ஒரு ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன் அல்ல. You have changed yourself. நீங்க மாறிட்டீங்க, நீங்க மாற ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஒவ்வொரு நாளும் உங்க நேரத்தை அதிகமா அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க போற இடத்துல ஆவியானவர் அசைவாடுவார். நீங்க போற இடத்துல தேவ பிரசன்னம் வரும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரோட கூட இணைஞ்சிருக்கிறது மட்டும்தான். அவருடைய உறவுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவர் சொல்றதை நீங்க செய்யணும், அவர் சொல்றதை நீங்க சொல்லணும். அவருடைய பிரசன்ஸ்ல நீங்க அதிகமா இருந்தீங்கன்னா ஆவியானுடைய அசைவாடுதல்
நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு மட்டும் விடுதலை தராது, உங்க நோயை மட்டும் சுகமாக்காது, உங்களுக்கு மட்டும் விடுதலை கொடுக்காது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, வாசிக்க நேரம் இல்லை, அங்கே பவுலும் சீலாவும் அவங்களை கட்டி வச்சு அடிச்சாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த இரவு நேரத்துல அவங்க 2 பேரும் செய்தது 16ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசிக்கும் போது தெரியும். அங்கே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். They just worshiped the Lord. அந்த ஆண்டவரை ஆராதிச்சாங்க. அங்க சுற்றி இருந்தாங்க எல்லாருடைய காதுகளும் திறந்தது, எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. நல்லா கவனிங்க, பவுலும் சீலாவும் ஆராதிச்சா பவுலுடைய சீலாவுடைய கட்டுகள் மட்டும் உடையலைங்க, அந்த இடத்த சுற்றி இருந்த எல்லாருடைய கட்டுகளும் உடைஞ்சது. ஏன்னா இவங்க மேல இருந்த ஒரு அபிஷேகம் அவங்களுக்கு மட்டும் விடுதலை தரல, அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு சேர்த்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் மேல இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம். என் மேல இருக்கிற அபிஷேகம் விடுதலையின் அபிஷேகம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க அபிஷேகம், உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு தெரியாது. நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி, ஐயோ நான் மண்ணு, நான் குப்பை, எனக்கு ஒண்ணும் தெரியல நீங்க சொல்லலாம். ஆனா உங்க மேல இருக்கிற ஆவியானவர் சொல்வாரு, சும்மா மண்ணு குப்பை புழுலாம் சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம், நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமென், ஹல்லேலூயா. என் மேல ஒரு ராஜரீக அபிஷேகம் இருக்கு. ஆமென், என் மேல ஒரு வல்லமையான அபிஷேகம் இருக்கு. ஆமென், அப்படி சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணி டெய்லி அவரோட கூட உறவாடுங்க. கிவ் அ சாலிட் டைம். நீங்க போறது அதிகமான நேரத்தை வேத வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் கொடுத்து பாருங்க. நான் சொல்றேன், நீங்க போற இடத்துலலாம் அற்புதம் நடக்கும். பவுலும் சீலாவும் போன போது அற்புதம் நடக்குமானா நீங்க போனாலும் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் எனக்கு இயேசுனா யாருன்னே தெரியாதுங்க முன்னாடிலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்த டெய்லி ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்ணு. இடையில ஒரு நாள் கேன்சல் வரும்போது திடீர்னு அபிஷேகம் பெற்றேன். அபிஷேகம் பெற்ற உடனே வாழ்க்கையே மாறிடுச்சு. உடனே ஃபாஸ்டிங்கு, உடனே ப்ரேயரு, அதிகமாக சபையிலே கிடந்தேன். ஒரே மாசத்துல ஊழிய அழைப்பு வந்துருச்சு. ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் யாருன்னு எனக்கு தெரியாது. சோத்திரம், அல்லது நான் யாருங்கிறது தெரியாது. பாஸ்டர் ஒரு நாள் கிராம ஊழியத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு, போங்க கிராமத்துல போய் இந்த சண்டே சர்வீஸ் நடத்துறதுக்கு ஆள் இல்லை, நீங்க போய் நடத்துங்கன்றார். எங்களுக்கு சண்டே சர்வீஸ் நடத்துறதுக்கு தெரியாது. அல்லது எத்தனை சண்டே சர்வீஸ் நடத்துவீங்களா? ஆமே, பாஸ்டர் வரலன்னா சண்டே சர்வீஸ் நடத்து. இப்போ ஸ்னேகா நடத்திடுவாங்க, ஓபேது நடத்திடுவாங்க, தெரியும் நடத்திடுவீங்க இல்லையா? சிபி நடத்திடுவீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர் எங்களை அனுப்பிச்சிட்டார், எங்களை ட்ரெயின் பண்ணார். நான் சொல்லுவேன், உண்மையை சொல்லுவேன், should be trained. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல சிதறினவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். பிரசங்கிச்சாங்களா? சபையை தேடினாங்களா? நம்மளா தானே பாஸ்டர் இல்லை, பேதுருவை காண, எல்லாத்தையும் அடிச்சு நுறக்கி எல்லாத்தையும் சபையை செதறடிச்சிட்டாங்க. இங்கிருந்து செதறனா நீங்க வேற இடத்த தேடக்கூடாது, நீங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அல்லேலூயா, பிரசங்கம் பண்ணணும், அந்த வார்த்தையை கொடுக்கிற நபர்களாக மாறணும். ஏன்னா உங்க அபிஷேகத்தை உங்களுக்கு யாருங்கிறத உங்களுக்கு நிரூபிச்சு காமிக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த சபையை நிரப்புறது ரொம்ப கடினம்னு நினைக்கிறீங்களா? It is not at all tough. It is very easy. இந்த சபையை நிரப்புறது ரொம்ப சாதாரண விஷயம். ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எழும்பிட்டா போதுமானது. அல்லேலூயா, நீங்க எழும்பிட்டா போதுமானது. நீங்க இந்த சபையில எழும்பி ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருந்தா போதுமானது. முதல்ல நீங்க பரிசுத்தமாவீங்க, நீங்க ஆண்டவருக்கு முன்பாக குற்றம் இல்லாதெல்லாம் மாறுவீங்க, நீங்க ஒரு தேவ மனுஷனா மாறுவீங்க. 2வது, உங்க மூலமா நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். கிராமத்துல போன போது அங்க பிரசங்கம் பண்ண தெரியாது, பிரசங்கம் பண்ணிட்டோம். ஆராதனை நடத்த தெரியாது, இன்னொரு பேர் ஆராதனை நடத்திட்டாரு. திடீர்னு ஒரு அம்மா ஒரு நடுத்தர வயது, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. எதுக்காகம்மா ஜெபம் பண்ண? எனக்கு முடியலைங்க, ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னாங்க. சரிம்மா நான் ஜெபம் பண்ணுறேன். அப்படி கையை உயர்த்தினேன். அந்த அம்மா எனக்கு கண்ணை மூடினானே, எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, முட்டி போட்டுச்சு. அந்த அம்மா எனக்கு தெரியல முட்டி போட்டது.
நான் அப்படி கையை நீட்டிட்டு இருக்கிறேன், உள்ள இருக்கிற ஆவி ஆட ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா பயந்துச்சோ இல்லையோ, நான் பயந்துட்டு சோத்துறேன். ஏன்னா எனக்குள்ள இப்படி அபிஷேகம் இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஐயோ இதனடா பேய் ஆடுது அப்படின்னு தலை மேல கை வச்ச பாருங்க, பொத்துன்னு விழுந்து ஓடி போயிடுச்சு. சோத்திரம். அப்பதான் உணர்ந்தேன், என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. அல்லேலூயா. See, when you overflow, நீங்க உங்க பாத்திரம் நிரம்பி வழியும் போது பிசாசு உங்களை தாக்க முடியாது. மாறாக நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க பிசாசு தங்க முடியாது. கர்த்தர் அதை விரட்டிடுவாரு. அது போய் தான் ஆகணும். ஏன்னா உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்ல, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ள இருப்பவர் பெரியவர். கம் டு தட் லெவல். நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டீங்கன்னா உங்க மூலமா அற்புத அடையாளங்கள் நடக்கும். நீங்க கை வச்சீங்கன்னா நோய் சுகமாகும். சோத்திரம். இந்த வாரம் இப்போ ஜெபராணி சிஸ்டர் போறாங்க, பிந்து சிஸ்டர் போறாங்க, ஓபேத் பிரதர் போறாரு. இந்த வாரம் போன உடனே இதை அப்ளை பண்றீங்க. இந்த வாரத்துல சோத்திரம் என்ன பண்றீங்க? வாரத்துல 6 நாளும் டெய்லியும் நான் 3 hours 5 hours பிரேயர்ல உட்காரேன், நான் போய் ஊழியம் செய்ய போறேன். நீங்க 3 hours 5 hours உட்கார்ந்து பாருங்க. எங்கேயாவது சும்மா போங்க, சும்மா நடந்து போங்க. யாராவது தலைவலிக்குதுங்க, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, போய் ஊழியத்தை செய்யறதுக்கு நீங்க சும்மா போங்க. You carry the presence. You're carrying the presence. You're carrying the God's presence. The God's powerful anointing. தேவ அபிஷேகத்தை சுமக்கிற மனுஷன் நிச்சயமா அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா தான் இருப்பானே தவிர ஆசீர்வாதமா இல்லாம போக முடியவே முடியாது. அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிக்கலாம். எபேசியர் 6 வாசிங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. கடைசியாக